ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நாம் இழந்த செல்வத்தை திரும்ப பெறணும் அப்படின்னா அதுக்கு எந்த தீபம் ஏற்றலாம், எப்படி ஏற்றலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீண்ட நாட்களாக வைத்திருந்த பணத்தையோ செல்வத்தையோ பொருளையோ பிறர்கிட்ட கொடுத்துருப்போம். அதை திரும்ப பெற முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த தடைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அப்போது உதாரணமாக நகைகளை அவசரத்துக்காக அடமானம் வச்சுருப்போம். ஆனால் அதை திருப்பினாலும் திரும்பவும் அடமானத்துக்கே போயிடும். இதே போல் ஒரு சில சொத்து பத்திரம் இன்னும் சிலரோ அடுத்தவங்க கிட்ட நம்பி பணத்தை கொடுத்துருப்பாங்க. இப்படி நிறைய விதமான காரியங்களில் தங்களுடைய பொருட்களை இழந்து வாடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க இழந்த செல்வத்தை திரும்ப பெறுவதற்கு என்ன செய்யலாம், அதுக்கு செய்யக்கூடிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த பதிவை. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தீபம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. யார் ஒருவருடைய வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னும் எதிர்மறை ஆற்றல்கள் அந்த வீட்டை விட்டு விலகி செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தினம் தினம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட தீபத்திலேயே சில சூட்சமமான தீபங்களும் இருக்குது. அந்த தீபங்களை நாம் ஏற்றும் போது அந்த தீபத்துக்குரிய பலனால் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். அந்த வகையில் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச செல்வம் நம்ம கிட்ட இருந்து சென்று விட்டது, திரும்பவும் நம்மை சேரணும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் இந்த தீபத்தை நாம் ஏற்றலாம். இந்த தீபத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகுகால யமகண்ட நேரத்தை தவிர்த்து அதை விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்போ வேணுமானாலும் ஏற்றிக்கலாம். கண்டிப்பான முறையில் அசைவத்தை தவிர்த்துட்டு இந்த தீபத்தை ஏற்றணும். பெண்கள் தீட்டு சமயமாக இருக்கும் பட்சத்தில் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது. இந்த தீபத்தை வீட்டு பூஜை அறையில் ஏற்றிக்கலாம். ஆண்கள் கூட இந்த தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னும் பார்த்துக்கலாம். ஒரு சிறிய பூசணிக்காய் ஒன்று வாங்கிக்கோங்க. இதை இரண்டாக நறுக்கி அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விதை பகுதிகளை மட்டும் நீக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இரண்டுலையும் சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த தீபம் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்தோ இல்லை வடக்கு திசை பார்த்தோ இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த தீபத்தில் 3 முக்கியமான பொடிகளை நாம் சேர்க்க போகிறோம். இந்த பொடிகளை ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பாகவே நாம் தயார் செஞ்சு வச்சுக்கணும். அதாவது சம அளவு எடுத்து வச்சுக்கணும். இந்த பொடிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று வலம்புரிக்காய் பொடி, அடுத்து ஜாதிக்காய் பொடி, அருகம்புல் பொடி. இந்த வலம்புரிக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு நீங்கள் காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது பொடியாகவே கிடைக்குதுனாலும் அப்படியே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஜாதிக்காய் பொடி, அருகம்புல் பொடி நமக்கு நாட்டு மருந்து கடையில் அப்படியே பொடியாகவே கிடைக்கும். இதை எல்லாத்தையுமே சரிசமமான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த எரிகின்ற இந்த பூசணிக்காய் தீபத்தில் போட்டுருங்க. இந்த தீபம் முழுமையாக எரியணும். அப்படி எரியும் போது நீங்கள் முழு மனதோடு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த செல்வம் திரும்ப உங்ககிட்ட வரணும் அப்படின்னு முழு மனதோட வேண்டிக்கோங்க. இந்த தீபம் முழுமையாக எரிந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பூசணிக்காவை கால்படாத இடத்துல போட்டுருங்க. இப்படி தொடர்ச்சியாக 9 வாரங்கள் செய்கிறவங்களுக்கு இழந்த செல்வத்தை திரும்ப பெறுவதற்குரிய வாய்ப்புகள் சேரும். அதாவது உங்ககிட்ட இருந்து உங்கள் பொருள் என்னெல்லாம் போயிடுச்சு உங்ககிட்ட இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக அதை மீட்டு எடுக்கலாம்.
இந்த மூலிகை பொடிகளை சேர்த்து நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தினால நம் வீட்டிலும் நம் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள் நீங்குவதோடு நாம் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற முடியும். இதை முழு நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றி முழு பலனையும் பெறலாம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.